பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 10 நாள் சண்டை வைக்கிறேன் என்று என் மாமன் கண்ணன் உரைக்க பாவி துரியோதன் என் எதிரை கொள்வதற்கு 8 நாள் போதும் என்று உரைத்தானா? உன் வார்த்தை வீணாக கூடாது, என் வார்த்தையும் வீணாக கூடாது. 10 8 18 நாள் சண்டை 8,81,100 சதமேனி கொண்ட குருசேத்திரத்திலே அப்படி இருக்கும் தருவாயிலே அன்பா எப்ப எத்தனை நாள் சண்டை முடிந்தது? எத்தனை நாள் சண்டையிலே வெற்றி பெற்றோம், எத்தனை நாள் சண்டையிலே தோல்வி அடைந்தோம் சொல்லுகிறவா? சண்டிலே இந்த மண் உலகை ஆள வேண்டும் அப்படி என்பதற்காக எனது மகனாகப்பட்ட நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கண்ணிக்கும் இந்த அர்ஜுனுக்கு பிறந்தே நாக அர்ஜுனன் என்று நல்லறவான் பிறந்தார். அப்படிப்பட்ட நல்லறவானை பலியிட்டு இந்த குருசேத்திர பீடபூமியிலே
இந்த வடபத்திரை வனத்தில் அமர்ந்திருக்கும் வடபத்திர காளிக்கு பலி கொடுத்து சரிங்க இந்த புவனத்தை ஆழ்வலாய் என்று ஒன்னா நாள் சண்டையிலே பலி கொடுத்தோம். ஓ பலி கொடுத்திருக்கீங்க. என்றோடு எத்தனை நாள் சண்டை முடிந்தது? எத்தனை நாள் சண்டைங்க நண்பா? ஓய் ஒன்னா நாள் சண்டை முடிந்து முடிந்து நேற்றோடு எனக்கு 12 நாள் சண்டை முடிந்தது. முடிந்து விட்டது. விடிந்தால் 13 நாள் சண்டை. ஓ விடிந்தால் 13 நாள் சண்டை. ஆமா சரிங்க. எனக்கு படுத்தால் பர்ணத்தாளிலே எனக்கு நித்திர வரலை, தூக்கம் வரலை. உண்மையே. சரிங்க. விடிந்தால் பாண்டவர தற்பிழை யார் போவதும் அந்த பாவி துரியன் தற்பிழை யார் வருவதும் குருசேத்திரத்துக்கு தெரியல, ஒன்றும் தெரியவில்லை. என் அண்ணமார்கள் சரி அராபுகள் படித்த எனது அண்ணன் தர்மபால சிறையிலே படுத்திருக்கிறார். நான் இந்த புறத்திலே நின்று காவல் புரிந்து ஆலோசனை கொண்டிருக்கிறேன். அதனால் இருவோட இருவாக என் பெருமான் ஆராயுடைய துதி செய்து கண்ண பிரமத்மனை அழைத்து விடிந்தால் நடக்கின்ற சண்டை போர்களுக்கு யார் போவதும் யார் வருவதும் தெரியவில்லை, ஆலோசனை கொள்ள வேண்டும். அதனால் எனது மாவன் கண்ணன் சங்குதுமாரில் இருக்கிறார். கோரி தவறு செய்வோம் வரட்டும்.